ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ நாமினிங்கன்னா பஸ் மட்டும் தினசரி கேமில் பார்க்க போகிறோம்னா, நியூவாக பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க. டிஜேலாம் இருக்க ஒரு ஒரு செட்டப் இருக்க ஒரு மேப்பை தான் நான் வந்து போட்டிருந்தேன். அந்த மேப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் அதாவது அந்த மேப் மோட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது நான் வீடியோ பாதிக்கு மேலே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேம் குள்ள வந்ததுக்கப்புறம் மோடுன்னு இருக்கும். இந்த இடத்துல மேப்புன்னு இருக்கும். மேப்புன்றதை டச் பண்ணிட்டு கீழே ப்ளேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளே ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் நியூ, அதை நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணிவிட்டேன், அதனால் ஸ்டார்ட் நியூ கொடுத்துக்கிறேன். கேம் குள்ள வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது மேப்போட ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு செட்டுக்குள்ளே இருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். நாம் வந்து மேப்போட லென்த் வந்து பார்த்துடலாம். லென்த் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. அதாவது இந்த மேப்பில் வந்து நிறையா அப்டேட் இருக்குது. அதாவது நம்ம பஸ் சீடு கேமுக்காக புதுசாக கட்டின ஒரு கோயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பஸ் சீடுக்குனே ஒரு புதுசாக கட்டியிருக்காங்க கோயில், அந்த மாடல்லாம் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த எஸ்ஆர்டி இந்த கோயம்புத்தூர் பஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது யாராவது இந்த மோட் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மோடை வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாரி இந்த பஸ் மோடு வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டாக நியூவாக ரிலீஸ் ஆன பஸ் மோடு தான். அதேமாரி இந்த மேப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம போகிற ரோட்லலாம் எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம அந்த மேப் உள்ளே, அதாவது அந்த பஸ்ஸிற்கு கட்டின அந்த கோயிலுக்கு உள்ளே தான் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அதை கவர் பண்ண முடியும். அதேமாரி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களோட லவ்வல் சப்போர்ட் நிறையா கொடுத்துட்டே இருக்கீங்க. அதேமாரி நான் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கலான்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன் வந்து எக்ஸாமுக்காக வந்து படிக்க திரும்பவும் போகிற காரணத்துக்காக கொஞ்சம் வீடியோ வரது லேட் ஆகும். நமக்கு பார்த்திங்கன்னா அதாவது ரோட்டில் போகிறப்ப ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2 பேரிகார்டு மேலே வந்து, அது பேரிகார்டு இல்லை, அந்த போஸ்ட்டு அதுக்கு நடுவில் உள்ள பூந்து போகிற மாதிரி ஒரு ரோட்டில் மேடாக ஹைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பொறுமையாகவே போய்க்கிறேன். பாருங்கள், செம்மையாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மேடு இறங்கி கீழே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி என்ன ரீசனுக்காக நம்ம வந்து வீடியோ இனிமேட்டு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனா, நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த எக்ஸாம் படித்து முடிக்கிறவர்களுமே நம்மளால் வீடியோ போடுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். உங்களால் முடிஞ்சது சப்போர்ட்டை மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. எப்பயுமே நான் உங்களுக்காக நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நானும் முடிஞ்ச அளவுக்கு போர்வெல் லாரி மூலம் வந்து எக்ஸாமுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் வீடியோ போகிறது கொஞ்சம் ஸ்லோவான பிரச்சனை. ஏன்னா இது மாதிரி தான் போன தடவையுமே நம்ம வந்து ஒரு ஆர்எம்ஆர் பஸ் மோடு வந்து ரெடி பண்ணி நிறையா பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க நிறையா பேர். எல்லாருமே கேட்டு கடைசி டைமில் வந்து நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் வந்து நம்ம எல்லோரும் எதுவும் பண்ண முடியல. அப்புறம் அந்த மோடை வந்து நிறைய பேர் டவுன்லோட் கூட பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதுக்காக தான் இந்த மோடு அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் கூடி சீக்கிரம் போர்வெல் லாரி மோடு வந்து அப்டேட்டில் வந்து கொடுக்குறேன். அதேமாதிரி கூடி சீக்கிரம் நான் வந்து ரிலீஸும் பண்ணிடுறேன். அதுக்கு உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நானும் நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அது இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கேன். அதேமாரி நான் வந்து இந்த மேப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தமிழில் தான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்களான்னு தெரில. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவ்வளோவுக்கு நான் வந்து சப்போர்ட்டிவாக நான் வந்து இதில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த பஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மேப் பார்த்திங்கன்னா, அதாவது என்னோட எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இப்போ தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்கிட்ட ஃபண்டுலாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளும் கொஞ்சம் ஃபண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதாவது அதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு பஸ்ஸிற்கு ஒரு கோவில் வந்து எப்போ இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு நம்ம ஒரு நினச்சி பார்த்து ஒரு கற்பனையாக இருக்க மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இதில் யார் யாரெல்லாம் ஃபண்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரோட சேனலோட இதுவுமே வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே கிட்ட போய்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் காட்டுறேன். அதேமாரி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் கொஞ்சம் அதாவது மொபைலில் கொஞ்சம் ஸ்டேரிங் ப்ராப்ளம்னால ஒழுங்கா இதாக மாட்டேங்குது. அங்கேயும் போய் இடிச்சிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் நானும் நிறைய அப்டேட்லாம் குடுக்கலான்னு இருக்கேன். அது எல்லாமே நான் சீக்கிரம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துருவேன். உங்களுக்காக சீக்கிரம் நான் எல்லா அப்டேட்டுமே குடுக்குறேன். அதேமாரி இந்த மேப் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மேப் வந்து கிரியேட் பண்ணவங்க யாரோட சேனல் ரிலீஸா இருக்குது அப்படின்னு எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்க சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ சப்போர்ட் கொடுங்க. அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நானும் நிறையா அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்களும் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ சப்போர்ட் கொடுங்க. அதேமாரி இந்த மேப் பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது வந்து வந்துடும். அது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லி 2 ரோடு பிரியும். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி மேலே ஏறி இறங்கும். இதுவும் அந்த மேப்பில் வந்து கொடுத்துருக்குற அப்டேட் தான் பாருங்கள். ஒரு பிரிட்ஜ் வந்து மேலே ஏறி இறங்கும். ஃபுல்லாக சைட்லலாம் கடலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட அந்த பிளேஸ் அதாவது நம்ம அந்த சொன்னோம்ல பஸ் சீட்டுக்கு கோயில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் சீட்டோட அந்த மேலேயோட சிம்பிள் வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த ரோட்டில் வேணாலும் போகலாம். நம்ம லெஃப்ட் ரைட் எங்கே போனாலுமே நேரடியாக அந்த கோயிலில் தான் போய் ஜாயின் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம லெஃப்ட் ரைட் எதில் வேணாலும் போய்க்கலாம். நம்ம வந்து இதிலே போவோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த கேட்டில் வந்து உள்ளே பூந்து போனோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ஜெண்டா பேப்பர்லாம் வந்து கட்டியிருப்பாங்க பாருங்கள். அது உள்ள என்ட்ரன்ஸ் வரவேற்பு மாதிரி எல்லாம் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டோடனே இந்த லெஃப்ட்டில் இந்த ரோடு கட் ஆகும். இதில் உள்ளே போயிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மேப்க்கான இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ரைட் சைடில் வந்து இந்த இடத்துல வந்து ரோடு உள்ளே ஒன்று போகும். இந்த என்ட்ரன்ஸ் தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே போகணும் பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வெல்கம் டு பஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லி முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து வண்டியை வந்து இங்கேயே ஒரு வாரமாக நிறுத்திக்கலாம் பாருங்கள். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் சீட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிம்பிளும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் கிட்ட போய் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இந்த இடத்துல நம்ம பஸ் சீட் அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இந்த இதில் யாரோட சேனல் யார் யாரெல்லாம் ஃபண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இவங்களாம் சேர்ந்து இந்த மேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பாருங்கள் அவங்களோட சேனல்ஸ் லேகோலாம் போட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் லேகோ இந்த எண்டில் வந்து இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பஸ் சீட் அண்ட் டெம்பிள் அந்த இதை வந்து நம்ம பார்த்துருவோம் பாருங்கள். இந்த பக்கம் தள்ளி பார்த்தோம்னா பாருங்கள் சூப்பராக நீட்டாக கட்டியிருக்காங்க. அதாவது அந்த பஸ் நியூஸ் ஐடி அப்படின்னு சொல்கிற அந்த லேகோ அதாவது நம்ம பஸ் இதுக்கான லோகோவை மேலே வச்சு அது ஒரு கோயிலாக கட்டியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு அந்த ஜெண்டா வெப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எல்லா சேனல்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் சீட் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து வச்சுருக்காங்க. ஒரு ஒவ்வொரு ஊரெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நம்ம தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இது ஊர்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம நாமக்கல் நம்ம சேலம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதேமாரி வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் மாதிரி தான் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உள்ளே போனோடனே முதல்ல பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மளோட மேப் கிரியேட்டர் பஸ்ஸிட் ஸ்குவாட் சேலம் அவங்களோட சேனல் நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம தீனா கேமிங் சேனல் அவங்களோட சேனல் கொடுத்துருக்காங்க. நிறைய சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஃபண்டாக வந்து இந்த மோடு பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க பாருங்கள். பாருங்கள் இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் சீடு அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு சின்ன சாமி மாதிரி நம்ம இதை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு கல் அதுக்கு மேலே டிசைன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இது அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலு பாருங்கள். அதேமாதிரி இந்த பக்கம் டீம் தாடிகாரன் சேனல் எல்லாரோட சேனல்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க. அதேமாரி இதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஜே அந்த பார்ட்டி ஸ்டேஜுக்கு வந்து போகலாம். அந்த பார்ட்டி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பாருங்க இங்கே தான் வச்சுருக்காங்க பாருங்கள். டிஜே லைட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து எரியிற மாதிரி எந்த ஒரு இது இல்லை. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்பீக்கர்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள ஸ்பீக்கரு பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். இதில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த மேப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க. அதேமாரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனல் நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம். இது டவுன்லோட் பண்ணுறது ஷேர் முடிச்சுலாம் தான் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எனக்கு ஷேர் முடிச்சு டவுன்லோட் பண்ண தெரியாது, நான் அப்போ தான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சின்னதாக ஒரு வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்மளோட ஷேர் முடிச்சில் வந்து நம்ம அமௌண்ட் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அக்செப்ட் பண்ணி கேம் வந்து ஆட் பண்ணுறதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருப்பேன். அது ஃபுல்லாக பார்த்து வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
தெரிஞ்சவங்க நோட் பண்ணிட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி நான் வந்து இப்போ நான் இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக நம்பிக்கை அந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.